Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. அதுதான் திருக்குறள். இப்படி ஒரு சம்பவம் நடக்கிற வரையில் இந்த குறளினுடைய பொருளே நமக்கு புரியாது. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு அது கூட ரொம்ப முக்கியம். அந்த ஊரில் ஒரு அம்மா வாசுகின்னு நினைக்கிறேன் அவங்க பேர். அங்கே டிவி கேமரா போய் கேட்பாங்க இல்லை, முகத்துக்கு நேராக அந்த அம்மாவுக்கு அந்த கேமராவை எப்படி ஃபேஸ் பண்ணோம், அந்த மைக் அதெல்லாம் தெரியலைங்க. அதுக்கு அது நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஆள் மைக்கை வச்சுட்டு பின்னாடியே போகிறாரு. உங்கள் ஊரில் எப்படிலாம் நடந்திருக்கு, நீங்கள் விருந்தெல்லாம் கொடுத்துருக்கீங்க, ஆமாம் அப்படின்னு போயிட்டே இருக்கு. அந்தம்மா என்ன படம் எடு அப்படி கொஞ்சம் இன்னும் நல்ல லெஃப்ட் என்னோட ப்ரொஃபைல் இந்த அதெல்லாம் தெரியாதுங்க. அது போயிட்டே இருக்காது. அவன் கேமரா பக்கத்தில் வச்சுக்கான். இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடந்தால் என்ன பண்ணுங்க? சில சமயம் கேள்வி கேட்குறவங்களை என்ன செய்யறதுன்னே நமக்கு தெரியும். ஒரு தடவை நடந்ததே நமக்கு முடியல. சென்னையில் வந்தது நம்ம மறக்க முடிஞ்சதா? அது நாங்கள் இங்கே பட்டிமன்றம் பேசணும் ஒரு 4 நாள் முன்னாடி. அன்றைக்கே அதுதான் பாதி நீச்சலில் தான் வந்தோம். திரும்ப வந்துருமோன்னு எவ்வளோ பயமாக இருக்குது. அவர் கேட்குறாரு கேமரா வச்சுட்டு மைக் வச்சு, திரும்பவும் வந்தா திரும்பலாம் வர வேணாம் தம்பி, அப்படி வந்துருச்சுன்னா திரும்பவும் சமைச்சு போட போகிறோம், இதில் என்ன இருக்குன்னு போயிடுச்சு. அது என்ன மனசுங்க? அது என்ன மனசு? அது ஒரு தடவை செஞ்சதே ரொம்ப ஜாஸ்திப்பா, இனிமேலாம் வராது வரும்னு சொல்லாது. அப்படி கூட சொல்லலை, வர வேணாம், வந்தால் திரும்ப நாங்கள் செஞ்சுப்போம், நாங்கள் தான் இருக்கோமேங்குது. அது என்ன பெரிய காசு வச்சுருக்காது. சரி, என்ன மனசு சார் அது? இப்படிப்பட்ட மனது இருப்பவர்களை வள்ளுவன் வாழ்க்கையிலே சந்தித்திருக்கக்கூடும். அப்படி சந்தித்ததனால் தான் இந்த குறளை எழுத முடிந்தது. ஒன்றுமே வேணாம் சார், இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் புரிஞ்சுக்க முடியலையா? இளைஞர்கள் சொல்லலாம். சாதாரண ஒரு விஷயம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஒருத்த கெட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டான்னு வைங்க. அவன் முடிவு பண்ணிட்டான், நான் கெட்டு போய் காட்டுறேன் உனக்கு. அவன் என்ன செய்வான்னு வள்ளுவர் சொல்கிறான். இந்த மாதிரியான ஆட்கள் அப்பவே இருந்திருக்காங்க. நான் கெட்டு போய் காட்டுறேன் உனக்குன்றான் ஒருத்தன். அவன் என்னென்ன செய்வான்? அதில் சிலதெல்லாம் கேட்டால் நமக்கே பக்கு பக்குன்னு, ஏன்னா நாமே அந்த கேட்டகரியில் வந்துடுறோம். இப்போ பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. எவ்வளவு சமயம் நாம் திடுன்னு ஒரு ரூமுக்கு போவோம். இந்த ரூமுக்கு நான் ஏன் வந்தேன்? நடந்திருக்கா இல்லையா? செல்போனை தேடாத மனித ஜந்து இருக்க முடியுமா? ஆண்களுக்காதுங்க இந்த பேக்கெட் இருக்கு, இல்லை புண்ணியம் பண்ணுவாங்க, அதில் வச்சுக்கிறாங்க. அதுக்கு நல்லாவும் வச்சுக்கிறாங்க, அதை ஒத்துக்கணும். சில சமயமாவது ஆண்களை நம்ம ஒத்துக்க தானே வேண்டியிருக்கு. கரெக்டாக வச்சுக்கிறாங்க. பெண்களுக்கு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு சங்கீத கச்சேரி நடந்துட்டுருக்குங்க. முதல்லையே ஒன்லி 27 டைம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க, எல்லோரும் செல்ஃபோனை சைலண்டில் போடுங்க. அப்போ தான் அந்த அம்மா சாங்குது. உடனே ஒரு அம்மாவோட செல்ஃபோன் அடிக்குது. முருகா என்று அழைக்கவா, முத்து குமரா என்று அழைக்கவா. இந்த அம்மாவுக்கு ஸ்ருதி போயிடும் அதை கேட்ட உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அந்த அம்மாட்ட, மா சைலண்டில் போடுமா, மா சைலண்டில் போடுமா. சைலண்டில் போடலாங்க, செல்ஃபோன் எங்கன்னு தெரியல, ஏன்னா அரை இருட்டு. அந்த அம்மா இந்த பெருசுக்கு ஒரு பேக் வச்சுருக்கு பாருங்க, நான் வச்சுருக்கேன் பாருங்க. இந்த பேக்ன்றது ஆமை சுமந்த ஓடு மாதிரி எங்களுக்கு, அதை விட்டு எங்கேயுமே எங்களால் வாழவே முடியாது. இந்த பேகை பிரித்து அதில் என்னென்ன இருக்குன்றீங்க. ஒரு 4 மாதம் முன்னாடி வாங்கின மருந்து இருக்குது, அது எக்ஸ்பயர் ஆகி ஏற்கனவே 3 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் உள்ள பத்திரமா வச்சுருக்கு. எதுக்கும் அவசரத்துக்கு இருக்கட்டும்னு ஒரு பொட்டு, ஒரு பவுடர், ஒரு சீப்பு, 4 சேஃப்டி பின்னு, ஒரு பிஸ்கெட் பேக்கெட் எல்லாம் வச்சுருக்கேன். ஆனால் எந்த அவசரத்துக்கு நீங்கள் என்ன தேடினாலும் எதுவுமே கிடைக்காது. அதுதான் எங்கள் ஹேண்ட்பேக். இந்த அம்மா அதில் செல்ஃபோனை புதைச்சிருக்கு. இப்போ இந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே எடுத்து முடியல. எவ்வளவு தடவை தேடுறவங்க கையில் வச்ச உப்பு டப்பாவை திறந்து வந்தானே, உப்பை போட்டு வந்தானே, மூடி எங்கே போச்சு? எங்கேயா போச்சு மூடி? வீடு முழுக்க தேடுது அந்த அம்மா. ஏன்னா உப்பை திறந்து வச்சா என்ன ஆகும்? அந்த விஷயம் தெரியுமா? தெரியல, சின்ன பிள்ளைங்களுக்குலாம் தெரியாது. உப்பை திறந்து வச்சா அது மாய்ஸ்சர் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டா கெட்டு போகும். மூடி எங்கம்மா, மூடி எங்கம்மா? எப்படிங்க ஷூவுக்கு பக்கத்தில் மூடி இருக்கு? தானா அந்த மூடிக்கு கால் முளைச்சு நடந்து போயிருக்கு. பார்த்தீங்களா? எவ்வளவு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கோம் நம்ம. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் தேடுறோம்னு வச்சுக்கோங்களேன். சும்மா மேலேயே தேடுவோம். நான் கொஞ்சம் கௌரவமாக இருக்கட்டுமேனு 10 நிமிஷம்னு சொல்கிறேன். ஆண்கள்லாம் ஆஃபீஸ் கிளம்புறாங்கல்ல, கிளம்புறீங்களா? வீட்டிலேருந்து வேலை செய்கிறீங்களா? போகிறாங்கல்ல, எடுத்துகிட்டு போக வேண்டியது 4 பொருள் தானே. டிஃபன் பாக்ஸு அநேகமாக அதை கூட்டிகிட்டு அந்த ஆள் வேறு தான் சாப்பிட்ருப்பாரு. இருந்தாலும் வரும்போது சுத்தமாக வரும் ஒரு மரியாதைக்காக. ஹெல்மெட்டு,
வண்டி சாவி, செல்ஃபோன், 4 பொருள் தானே. பர்ஸ் 5 பொருள். எந்த ஜென்மத்திலேயாவது 5 பொருளை எடுத்துகிட்டு படி இறங்கியிருக்காரு? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அங்கேருந்து போடுன்றான். அந்த அம்மா சந்தோஷமாக ஹெல்மெட்டை மேலேருந்து போடுது. எப்படிங்க இவ்வளவு மறதி வருது நமக்கு? பேசிக்க நல்லா தெரியுங்க அவரை, ரொம்ப நாள் அவருக்கு தெரியும் எனக்கு. அவர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன மறந்துட்டீங்க? எப்படிங்க உங்களை எப்படிங்க கட்டாயம் மறந்துட்டான், யாருன்னு தெரியல. சில பேர் அதோட மரியாதையாக போவாங்க, சில பேர் போக மாட்டாங்க. அப்போ நான் யாருன்னு சொல்லுங்க. அது தெரியாம தானே எனக்கு கஷ்டப்பட்டு. என் பேர் என்னன்னு சொல்லுங்க. பெரிய ஜவஹர்லால் நேரு, இவர் பேரை யாருமே மறக்காம இருக்கிறதுக்கு. என் பேர் என்னன்னு சொல்லுங்க. எவ்வளவு எம்பாரசிங்காக இருக்குல்ல. இதெல்லாம் பரவாயில்லைங்க. அலுவலகத்தில் போய் அந்த முடிச்சிட்டீங்களா அந்த வேலையை? என்ன, ஐ ஃபினிஷ்ட் இட் எஸ்டர்டே இட்செல்ஃப், சென்ட் இட் டு மீ. அந்த ஃபைல் மாத்திரம் காணாம. உலகத்தில் இருக்கும், நம்ம பிறந்ததுக்கு முன்னாடி இந்த ஃபைல்லாம் பத்திரமா இருக்கும். நேற்றுக்கு ஒரு ஃபைல் வச்சால அதுதான் காணாம. எப்படி எவ்வளவு மறதி இல்லை. வள்ளுவர் சொல்றாரு, நீ விளங்க மாட்டேன்ற. சில சமயம் கடுமையாக பேசுறாரு, சில சமயம் பஞ்சில் ஒத்தினா மாதிரி பேசுவார், சில சமயத்தில் சவுட்டி கலைவர் கோபமாக பேசுறாரு. நீ விளங்காம போவன்னு நம்மளை சொல்றாரு. எப்போ இந்த மாதிரி மறந்து சுற்றி சுற்றி தேடினாக்க, நெடுநீர் மறதி மடி துயில் 4ம் கெடுநீரார் காமக்கலன்டர். அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் வள்ளுவத்தில். அவர் சொல்றது தான் ஆர்டர். நீங்க ஒன்ன தூக்கி ஒன்னெல்லாம் போடவே முடியாது. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகுன்ற அந்த மொழியை வள்ளுவத்தில் நீங்க தான் முதல்ல அங்கதான் பார்க்க முடியும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணுதான் முதல்ல. நீங்க நான் சொன்னேன்ல, கொஞ்சம் டீவியேஷன் தான், பட் நான் சொன்னேன்ல, ஒரு குறளை நீங்க படிக்கிற போது விளங்கிக் கொள்வது வேறு, காலம் வளர வளர அதனுடைய டைமென்ஷனே மாறிடும். இந்த குறள் எடுத்துக்கங்க. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும். வள்ளுவன் வாழ்ந்த காலத்தில் ஞானம் என்று எதெல்லாம் அறியப்பட்டதோ அது எல்லாம் எழுத்தில் தானே இருந்தது. சொல்லுங்க, எழுத்தில் தானங்க இருந்தது. அது வேதமாக இருக்கட்டும், தமிழில் வள்ளுவத்துக்கு முன்னே வந்த தொல்காப்பியமாகட்டும், அகத்தியமாகட்டும், எல்லாமே எழுத்துல தானே இருந்தது. ஆனா வள்ளுவர் எழுத்தை பின்னால் போட்டது மாத்திரம் அல்ல, எண்ணை முன்னால் போட்டு எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப and the others including அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கெல்லாம் கொஞ்சம் சாலமன் பாப்பையா ஐயா அவர்கள் நடுவராகவும் மற்ற பேச்சாளர்களும் பட்டிமன்றம் நடத்தினார்கள். என்ன அர்த்தம்? அவருக்கு தான் முதலிடம், ஏனைய பேச்சாளர்களுக்கு 2வது இடம். அப்படிதானங்க? எண்ணென்ப ஏனை எழுத்தென்பன அர்த்தம். எண்டு தாண்டா, நம்பர் தாண்டா ஃபர்ஸ்ட். எப்படி சொன்னார் அவர் காலத்தில்? இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கோயிங் டு ரூல் அஸ்ன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். மொத்த கம்ப்யூட்டருமே எண்களால் மாத்திரம்தான் இயங்குகிறது. அது ஒரு 2 இதெல்லாம் வள்ளுவருக்கு கம்ப்யூட்டரை பற்றி தெரியுமான்னு தெரியாது. ஆனால் எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு நுண் பார்வை அவருக்கு ஏதோ இருந்திருக்கிறது. கம்ப்யூட்டர் தெரியாது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியாது, ஆனால் இதெல்லாம் டூல்ஸ் தான். அதற்கு கீழே இருக்கிற அவருடைய விவேகம், விஸ்டம்னு சொல்லுவோம் இல்ல, மெய்யியல் அறிவு வள்ளுவருக்கு இருந்த காரணத்தினால தான் என்ன முதல்ல போட்டாரு. நம்பர் இல்லாம நமக்கு அடுத்த தலைமுறையில் ஒரு தலைமுறை விட வாழவே முடியும். எல்லாமே எண் தான் இனிமே. அப்படிதான் இருக்க போகுது. இதை ஏதோ ஒரு விதத்தில் வள்ளுவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிற போது ஆச்சரியமா இருக்கு. அதனால அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். அந்த குறளுக்கு திரும்ப போகலாம். நெடுநீர், நெடுநீர்னா என்னங்க? நெடுநீர்னா என்ன? ப்ரொக்ராஸ்டினேஷன் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லு. நெடுநீர் 5 நிமிஷத்துலயே முடிச்சிடலாங்க. அந்த அந்த புதுசாக கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வந்திருக்கு, பாவம், அதை நான் தப்பா சொல்லல, நல்ல பொண்ணு. நீங்க சாம்பார் வச்சா எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்க? சும்மா சொல்லுங்க. ஒரு 20 நிமிஷம், 25 நிமிஷம். முன்னாடியே பருப்பு இருந்ததுன்னா 10 நிமிஷம். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்திருக்கு. அந்த பொண்ணோட அம்மா சொல்லிருக்கு, ரொம்ப நல்லா சமைப்பாங்க, பீட்சா பர்கர் பாஸ்தாலாம் செஞ்சால் ஊரே மணக்கும். சாம்பார் வைமா, நமக்கு அதானே பிடிச்சிருக்கு, சாம்பார் வைமா. நம்ம உள்ளே போகிறதுக்கு நமக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு என்ன உங்கள் அம்மா பின்னாடியே வேவு பார்க்குறாங்கன்னு சொல்லிடுமோ. இந்த அம்மா ஹால்லேயே உட்காந்துருக்கு பக்கு பக்குன்னு. வீட்டுக்காரருக்கு பசி. அந்த அவரே போய் கேட்க மாட்டார். வீட்டுக்காரன் ஆயிடுச்சுன்னு கேளு, ஆயிடுச்சுன்ற இருக்கு பொறுமையாக. இப்போ தானே சாம்பார் வச்சுட்டு 3:45 மணி நேரம் ஆச்சு, இன்னும் பொண்ணு வெளியில் வரல, சாம்பார் தாளிக்கிற வாசனையும் வெளியில் வரல.
சாம்பாரை வச்சதோ எதை வச்சதோ யாருக்கு தெரியும்? அப்போ 25 நிமிஷத்துல செய்ய வேண்டிய ஒண்ணுத்த 3:45. நம்ம பையன் படிக்கிறானே எப்படின்றீங்க? 7 மணி நேரம் 7 hours ஐ ஸ்டடிடுறா மச்சான் அப்படிமா. எவ்வளோடா படிச்சிருக்க? 1.25 பக்கம் படிச்சிருக்கான். அதுவே இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு அவனுக்கு. இதுதான் நெடுநீர், ப்ரோக்ராஸ்டினேஷன். தள்ளி தள்ளி போடுறது, தள்ளி தள்ளி போடுறது. முக்கியமான விஷயத்த நம்ம எவ்வளோ பேர் தள்ளி போடுறோம்? டாக்டர் சொல்லியிருக்காரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை செக்கப் வரணும்னு. அந்த அம்மா என்ன சொல்லுது? பார்த்துக்கலாம், திரும்ப திரும்ப அப்படித்தான் வந்து அதே சொல்லும். இது தள்ளி போடுகிற விஷயமா இது? ப்ரோக்ராஸ்டினேஷன். அதுதான் நெடுநீர்னு சொல்கிறேன். நெடுநீர், மறதி. இப்போ நான் சொன்னேன் அதுதான் மறதி. சில சமயம் நாங்கள் இப்போ நிறைய பேப்பரில் ஏகத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம். முக்கியமான டாபிக் நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணல, ராத்திரிலாம் முழிச்சு ப்ரிப்பேர் பண்ணி பேப்பரை வீட்டிலே வச்சு ட்ரெயின் இருக்கு. அப்புறம் என்ன பயன்றதுல மறதி, மறந்து போகிறது. நெடுநீர், மறதி, மடி. மடினா ஒன்றும் இல்லை, சோம்பல். சிம்பிளாக சொல்ல போனால் சோம்பல். பார்த்துக்கலாம்டா மச்சான், அப்புறமா வரும்போது. இதுதான் சோம்பல். நெடுநீர், மறதி, மடி, துயில். துயில்னா நீங்க சரியா ராத்திரி படுத்து காலையில மட்டும் தூங்குறீங்களே, அந்த துயில் தேவை. சில பேர் 2 மணிக்கு தான் அந்த பிள்ளைங்க படுக்குது, 2 மணிக்கு தான் படுக்குது. அது மட்டும் ஃபோனில் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கு. நாம் ஒரு கண்ணாடியை போட்டுட்டு 2 வெளிச்சத்துக்கு நடுவில் பண்ணாலே நாம் கல்ச்சருக்கு பதிலாக வல்ச்சர்னு அடிச்சுட்டாங்க. கல்ச்சர் அடிக்கிற பதிலாக வல்ச்சர்னு அடிச்சுட்டான். இந்த பிள்ளைங்களுக்கு கண்ணாடி வேணாம், வெளிச்சம் வேணாம், போர்வையை போட்டுக்கிட்டு அப்படியே அடிச்சுட்டு ஒரு தப்பு இல்லை. 3 மணிக்கு தூங்குது, காலையில் எப்போ எந்திரிக்குது? ஏர்லி மார்னிங் 11 o'clock எந்திருக்கு. இந்த துயில், அதாவது முறையில்லாத நேரங்களில் தூங்குகிற துயில். அதான் சொல்றாரு நெடுநீர், மறதி, மடி, துயில் 4ம் கெடுநீரார் காமக்கலை. நீ கெட்டு போறவன் இதைதான்டா செய்வான்ற கொடுமையா பேசுவார் சில சமயம். இப்போ இந்த குறளுக்கு பொருள் புரியணும்னு வச்சுக்கோங்களேன். உங்க 13 வயசுல 14 வயசுல புரியவே புரியாது. ஆனா 13 வயசு பிள்ளை இருக்கிற வயசு உங்களுக்கு ஆச்சு வைங்க, கட்டாயம் இந்த குறளுக்கான பொருள் உங்களுக்கு புரியும். அப்போ இந்த மறதியிலேருந்து எப்படிங்க வெளில வருது? ஐ எம் ஃபர்கெட்டிங் எவ்ரிதிங், வாட் ஷுட் ஐ டு? ஃபோக்கஸ். எது செய்யணுமோ அதை தாண்டி எதையுமே யோசிக்காதன்றார். நான் எதை செய்ய வேண்டுமோ அதை மாத்திரமே நீ செய்ய ஆரம்பிச்சுட்டு. சில பேர் நிதானமா, சில பேர் கல்யாணம்லாம் முடிச்ச அப்புறமா நான் மச்சான் இந்த மேட்ரிமனிலேயே நான் போயிருக்க கூடாதுடா மச்சான், இந்த மேட்ரிமனிலே நான் இன்னொரு மேட்ரிமனி நல்லா இருக்காண்டா. எல்லாத்துலேயும் ஒரே ப்ரொஃபைல் தான் இருக்கு, எல்லாத்துலேயும் அதே தான் இருக்கு. இவன் திருமணம் முடிஞ்ச அப்புறம் சொல்கிறான் அந்த மேட்ரிமனில நல்ல ப்ரொஃபைல். திருமணம் ஆயிடுச்சுடா, நிதானமாக கவலைப்படுவான். வள்ளுவர் சொல்கிறாரு, டே எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இட்ஸ் பிலோ யுவர் டிக்னிட்டி. என்ன அது அவரோட சொல்ல பாருங்களேன், இழுக்கு. நல்ல யோசி ராஜா, நல்ல யோசி. இந்த பொண்ணு நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து வருவாளா? நம்ம அப்பா அம்மா ஒத்துப்பாங்களா? எவ்வளோ நாள் வேணா எடுத்து யோசி. ஆனால் யோசிச்சு முடிவு பண்ணிட்டேன்னா மச்சான் அவ்வளோதான், போய்கிட்டே இரு, பாதியில் ரிட்டர்ன் வராதுன்ற. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவையான ஒவ்வொன்றையும் வள்ளுவம் தங்கத்தட்டிலே வைத்து நமக்கு கொடுக்கிற மாபெரும் பெட்டகமாக இருந்திருக்கு. அதனால்தான் வள்ளுவம் அல்லது வள்ளுவத்தை ஒத்த நூல்கள், அதை கற்பிக்கிறவர்கள் எழுத்தாளர்கள் மாத்திரம் அல்ல, அவர்கள் நம்முடைய குரு நிலையில் இருப்பவர்கள். அவர்களுக்கு முன்னே பணிந்து வணங்கி நமக்கு தேவையான அறிவு செல்வத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் கடையரே கல்லாதவர், நீ கடைநிலையில் இருப்பவன் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். வள்ளுவத்திலிருந்து தொடங்கி இன்றைய எழுத்தாளர் வரை எத்தனை நீண்ட பயணம் பாருங்க, எத்தனை நீண்ட பயணம். ஆனால் எனக்கு தெரிந்தவரை வள்ளுவம் மாதிரியான பேரிலக்கியங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் எந்த மகத்தான எழுத்தாளனும் தமிழில் வந்திருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு.